வணக்கம். 12 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஜெனிஃபர் ஆனந்த கிருஷ்ணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ரஷ்யாவின் தாக்குதலுக்கு உள்ளான யுக்ரைன் நாட்டிற்கு சென்றடைந்தார் பிரதமர் மோடி. அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேசுகிறார். தாவேகா கொடியில் யானையை பயன்படுத்தியது சட்டவிரோதம் என சென்னை காவல் ஆணையரகத்தில் புகார். தமிழீழ கொடியில் உள்ள வாகை மலருக்கும் எதிர்ப்பு. அடுத்தடுத்து சர்ச்சைகளில் சிக்கும் விஜயின் கொடி. விளக்கம் கேட்டால் தேர்தல் ஆணையத்திற்கு பதிலளிக்க தாவேகா தரப்பு முடிவு என தகவல். அரசியல் கட்சி தொடங்கியவர்களில் தோற்றவர்களே அதிகம் என வணக்கம் தமிழ்நாடு நேர்காணலில் கார்த்தி சிதம்பரம் பேட்டி. விஜய் யாருக்கு எதிராக அரசியலுக்கு வந்துள்ளார் என்றால்தான் விமர்சிக்க முடியும் என்றும் கருத்து. கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சிவராமன் உயிரிழப்பு. காவல்துறை விசாரணைக்கு பயந்து கைதுக்கு முன்பே எலி மருந்து சாப்பிட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி மரணம். பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான சிவராமன் உயிரிழந்த நிலையில் அவரது தந்தையும் உயிரிழப்பு. மகன் கைதானதால் மன உளைச்சலில் இருந்த தந்தை விபத்தில் பலியானார். குடும்ப சண்டையில் கடந்த மாதமே விஷமருந்தி சிகிச்சைக்கு முயன்ற சிவராமன் 7 நாட்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற விவரம் வெளியானது. சிவராமனும் அவரது தந்தையும் கொல்லப்பட்டார்களா என பாஜக தலைவர் அண்ணாமலை சந்தேகம். யாரையோ காப்பாற்றும் முயற்சியாக மரணமா என்றும் கேள்வி. பழனியில் நாளை தொடங்குகிறது முத்தமிழ் முருகன் மாநாடு. பழனி ஆண்டவர் கலை கல்லூரியில் நடக்கும் மாநாட்டில் 3 லட்சம் பேர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்ப்பு. மக்கள் நீதி மய்ய செயற்குழு மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்களுடன் கமல்ஹாசன் ஆலோசனை. கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்துவது, கட்சியை அடுத்த கட்டத்திற்கு செல்வது குறித்து ஆலோசனை என தகவல். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயிலில் உள்ள சங்கரன் ஐயனார் கோயிலில் குடமுழுக்கு. பல்லாயிரம் பக்தர்கள் திரண்டு சாமி தரிசனம். கோவில்பட்டி அருகே இருசக்கர வாகனத்தின் மீது பள்ளி பேருந்து மோதி விபத்து. காயமின்றி உயிர் தப்பிய மாணவர்கள். டிஎன்பிஎஸ்பி தலைவராக எஸ்.கே. பிரபாகர் பொறுப்பேற்பு. தேர்வு முடிவுகளை விரைந்து வெளியிட நடவடிக்கை என உறுதி. மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி வழக்கில் தேவநாதன் மீது இதுவரை 800 புகார்கள் வந்துள்ளதாக தகவல். 10 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க மனு தாக்கல் செய்ய உள்ளது பொருளாதார குற்ற தடுப்பு பிரிவு. திருப்பூரில் பாலியல் தொழில் செய்யும் பெண்ணின் கணவரை கடத்தி 1 லட்சம் ரூபாய் கேட்டதாக 3 காவலர்கள் உள்பட 6 பேர் கைது. புகாருக்கு உள்ளான காவலர்கள் பணியிடை நீக்கம். கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்தில் கைதான சிவராமன் எலிபேஸ்ட் தின்று தற்கொலைக்கு முயன்ற நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். எலிபேஸ்ட் சாப்பிட்ட நபருக்கு உடனடியாக சிகிச்சை அளித்தால் மட்டுமே உயிரை காப்பாற்ற முடியும் என மருத்துவர்கள் விளக்கம் அளித்துள்ளனர். பர்கூர் அருகே உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற போலி என்சிசி முகாமில் மாணவி ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கடந்த 12ஆம் தேதி புகார் எழுந்தது. இதையடுத்து பள்ளியின் முதல்வர், தாளாளர் உள்ளிட்டோர் கடந்த 17ஆம் தேதி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் சிவராமன் கடந்த 19ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். இதனிடையே தப்பி ஓட முயன்றபோது காலில் அடிபட்டதால் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிவராமன் அனுமதிக்கப்பட்டிருந்தார். கைதுக்கு முன்பே காவல்துறை விசாரணைக்கு அஞ்சி கடந்த 16 மற்றும் 18ஆம் தேதிகளில் எலி பேஸ்ட் சாப்பிட்டதாக சிகிச்சையின் போது சிவராமன் வாக்குமூலம் அளித்திருந்தார்.
இதையடுத்து கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிவராமனின் ரத்தத்தில் விஷம் கலந்திருப்பதை மருத்துவர்கள் உறுதி செய்தனர். பின்னர் சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிவராமனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் எலிபேஸ்ட் சாப்பிட்ட சிவராமன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். குடும்ப பிரச்சனை காரணமாக சிவராமன் ஏற்கனவே கடந்த மாதம் 11ஆம் தேதி எலிபேஸ்ட் சாப்பிட்டதும் இதற்காக கிருஷ்ணகிரியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று அதே மாதம் 17ஆம் தேதி வீடு திரும்பியதும் தற்போது தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் எலிபேஸ்ட் சாப்பிட்டவர்களுக்கு 2-3 நாட்கள் கழித்துதான் தீவிரத்தன்மை தெரிய வரும் என்றும் எலிபேஸ்ட் சாப்பிட்டவரை மருத்துவமனைக்கு உடனடியாக அழைத்துச் சென்றால் உயிரை காப்பாற்றலாம் என்றும் மருத்துவர்கள் விளக்கம் அளித்துள்ளனர். இந்த பேஸ்ட் சாப்பிட்டவங்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கவில்லைன்னா இறந்துருவாங்க. அதுக்கு மெயினாக இந்த எலிபேஸ்ட்லேருந்து 3% எல்லோ பாஸ்பரஸ் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குது. இது என்ன பண்ணும்னா ஒரு கேஷியஸ் ஃபார்ம் ஆஃப் ஃபாஸ்ஃபைன் கேஸ் மாதிரி லிபரேட் பண்ணும். அது இம்மீடியட்டாக எஃபெக்ட்டுங்கிறது வாமிட்டிங், டயரியா, வயிற்று வலி அதிகமாக இருக்கும் பேஷண்ட்ஸ்க்கு இனிஷியலாக ப்ரெசன்டேஷன் பண்ணாங்கன்னா. அதே இது ஒரு 2-3 நாள் கழித்து தான் அதோட தீவிரமான தன்மை தெரிய ஆரம்பிக்கும். அது இந்த எலிபேஸ்ட் பாய்சனிங் சாப்பிட்டவங்களுக்கு கல்லீரல் பயங்கரமாக பாதிக்கப்படும். பட் இது சாப்பிட்டவங்க எவ்வளோ சீக்கிரம் மருத்துவர்கிட்ட வர்றாங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. உடனே இந்த வைத்தியத்தை ஆரம்பித்தோம்னா அவங்கள அந்த இறப்புலேருந்து நம்ம காப்பாற்றலாம். ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரத்துக்குள்ளே வந்துட்டால் அந்த எவ்வளோ பாய்சன் இன்னும் அப்சார்ப் ஆகாமல் இருக்குது குடல்லையோ அதை நம்ம தடுக்கலாம். எலிபேஸ்ட் சாப்பிட்ட 3 நாட்களுக்கு பிறகுதான் கல்லீரல் பாதிக்கப்படும் என கூறும் மருத்துவர்கள் கல்லீரல் பாதிப்பு தீவிரமடைந்தால் இறப்பு நிச்சயம் என எச்சரிக்கின்றனர். அந்த லிவர் பாதிக்கப்படுறதுங்கிறது 3ஆவது நாளைக்கு அப்புறம் தான் பாதிக்கப்படுது. எல்லாரும் அவங்க என்ன நினைக்கிறாங்க, முதல் 2 நாள் நல்லா இருக்கும், எனக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லைன்னு நினைக்கிறாங்க. இல்லை, 3ஆவது நாளுக்கு அப்புறம் தான் அந்த லிவர் பாதிக்கப்படுது. அந்த லிவரோட என்சைம்ஸ், பிலிருபின் எல்லாமே ரைஸ் ஆக ஆரம்பிக்குது பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ ஒரு அக்யூட் லிவர் ஃபெயிலியர் போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி டைமில் ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷனில் இருந்தாங்கன்னா பேஷண்ட் உடனே அவங்களுக்கு பிளாஸ்மா ஃபெரசிஸ் பிளெக்ஸ் அப்படிங்கிறத எடுக்கிறோம். பட் ஆனால் இந்த பிளாஸ்மா ஃபெரசிஸ் பண்ணுறதுக்கு நம்ம டிலே பண்ணுறோம். அவங்க வர்றதே நிறைய டைம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பேஷண்ட்ஸ் எங்ககிட்ட வரும்போதே ஒரு 4-5 நாள் கழிச்சு தான் வருவாங்க. அந்த டைம் லிவர் ஃபுல்லாக டேமேஜ் ஆயிருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம ரெக்கவரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எலிபேஸ்ட் சாப்பிடுபவர்களின் கிட்னி, இதயம் உள்ளிட்ட உறுப்புகளும் பாதிக்கப்படும் என்றும் அவர்களை காப்பாற்ற கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை தான் சிறந்த வழி என்றும் மருத்துவர்கள் தெளிவுபடுத்தியுள்ளனர். ஆனால் கல்லீரல் எளிதில் கிடைப்பதில்லை என்பதால் அதற்கு சாத்தியம் இல்லை என்பதுதான் நிதர்சனம். பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான சிவராமன் மற்றும் அவரது தந்தை அசோக்குமார் ஆகிய இருவரின் மரணங்களுமே சந்தேகத்திற்கு இடமானதாக உள்ளது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதுபற்றி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அண்ணாமலை, பாலியல் வழக்கில் கைதான சிவராமன் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு முன்பாகவே எலிமருந்து சாப்பிட்டு இன்று காலை உயிரிழந்ததாக காவல்துறையினர் கூறுவதாக தெரிவித்துள்ளார். மேலும் அவரது தந்தை அசோக்குமார் என்பவரும் நேற்று இரவு சாலை விபத்தில் மரணமடைந்தது தெரியவந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த 2 மரணங்கள் சந்தேகத்திற்கு இடமளிப்பதாக தெரிவித்துள்ள அண்ணாமலை, பாலியல் குற்றத்தில் தொடர்புடைய முக்கிய புள்ளிகளின் பெயர்களை சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையில் கூறிவிடுவாரோ என்ற அச்சத்தில் சிவராமன் கொல்லப்பட்டிருக்கலாமோ என்ற கேள்வி எழுவதாக அண்ணாமலை பதிவிட்டுள்ளார். உண்மையில் இந்த வழக்கில் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளனரா அல்லது யாரையோ காப்பாற்றும் முயற்சியாக தந்தை மகன் இருவரின் மரணங்களும் நிகழ்ந்துள்ளனவா என்ற சந்தேகம் எழுவதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே சிறப்பு புலனாய்வு குழு இது தொடர்பாக முழுமையான விசாரணை நடத்தி இந்த கேள்விகளுக்கான உண்மையான பதில்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். தஞ்சை மாவட்டம் பாப்பாநாட்டில் இளம்பெண் பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் சாவகாசமாக பைக்கில் ஏறி சென்றது சிசிடிவி காட்சி மூலமாக தெரியவந்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் குருநாதனிடம் கேட்கலாம். குருநாதன், தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய இந்த சிசிடிவி காட்சி எங்கிருந்து பெறப்பட்டது, எப்போது பதிவு செய்யப்பட்டது, விவரங்கள்? ஜெனிஃபர், தஞ்சை மாவட்டம் பாப்பாநாடு பகுதியில் கடந்த 12ஆம் தேதி இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக அப்பெண்ணின் நண்பர் உட்பட 17 வயது சிறுவன் உட்பட 4 பேரை காவல்துறையினர் இதுவரை கைது செய்துள்ளனர்.
இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மற்ற குற்றவாளிகளையும் கைது செய்ய வேண்டும் என பாப்பா நாட்டில் தொடர் போராட்டங்களும் நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் அந்த சம்பவம் நடைபெற்ற அன்று அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த பிறகு சரியாக மாலை 4 மணி அளவில் அந்த இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் சாவகாசமாக ஏறி செல்லும் காட்சிகள் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. அதாவது அந்த பாப்பாநாடு பகுதியில் அந்த சம்பவம் நடைபெற்ற அன்று சம்பவம் நடைபெற்ற பிறகு 2 இருசக்கர வாகனத்தில் 6 இளைஞர்கள் ஏறி செல்லும் காட்சிகள் அங்கு பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி தற்போது வைரலாகி வருகிறது. ஜெனிஃபர், விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி குருநாதன். இன்றைய தினத்தின் முக்கிய செய்திகளை 1 நிமிட செய்தி தொகுப்புகளாக பார்க்கலாம். ஜனநாயக கட்சியின் சார்பில் அமெரிக்க அதிபர் தேர்தல் வேட்பாளராக தாம் தேர்வு செய்யப்பட்டதை முறைப்படி ஏற்றுக்கொள்வதாக அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் அறிவித்துள்ளார். சிகாகோ நகரில் கடந்த 4 நாட்களாக நடைபெற்ற ஜனநாயக கட்சியின் தேசிய மாநாட்டின் கடைசி நாளில் கமலா ஹாரிஸ் உரையாற்றினார். அதில்